இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகமாக எம்மாவூஸ் கதையாடலை வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அலகு 24, அருள் வாக்கியங்கள் 13 முதல் 35. முதலில் இந்த நிகழ்வை லூக்கா மட்டுமே பதிவு செய்கிறார். இந்த நிகழ்வில் 2 திருத்தூதர்கள் அல்ல, மாறாக 2 சீடர்கள் பயணம் செய்கிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி. இவர்களில் ஒருவருடைய பெயர் கிளெயோப்பா என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சில கருத்துருக்கள் இருக்கின்றன. முதல் கருத்துரு, இது வழியில் நடக்கிறது. லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் வழி கிரேக்க மொழியில் ஹோடோஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இயேசுவுடைய பெரும்பான்மையான முதன்மையான போதனைகள் அனைத்துமே அவர் எருசலேம் நோக்கிய வழியில் நடைபெறுகிறது. எருசலேம் நோக்கிய வழி என்பது இயேசுவை விண்ணகம் நோக்கி எடுத்துச் செல்கிறது, விண்ணேற்றத்திற்கான வழியாக அமைகிறது. அதே போல இந்த சீடர்கள் வழியில் இயேசுவை சந்திக்கிறார்கள். முதலில் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன, கடைசியில் அவருடைய கண்கள் திறக்கின்றன. அடுத்ததாக இங்கே 2 பேர் இயேசுவை சந்திக்கிறார்கள். 2 என்பதை ஏன் லூக்கா பயன்படுத்துகிறார்? இணைச்சட்டம் 19:15 படி ஒரு நிகழ்வு சான்று பகரப்பட வேண்டும் என்றால் அதற்கு 2 சாட்சிகள் தேவை. அந்த வகையில் இயேசுவுடைய உயிர்ப்பு நிகழ்வில் 2 சாட்சிகளாக 2 பேரை நிறுத்துகிறார் லூக்கா. அடுத்ததாக இதில் ஓர் இறையியல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறையியல் என்னவென்றால் மறைதலே இறைமை. நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், நீதித்தலைவர்கள் 6 கிதியோனுக்கு ஆண்டவராகிய கடவுள் தோன்றுகிறார். அவர் மறைந்தவுடன் தான் கிதியோன் அவரை கடவுள் என கண்டுகொள்வார். அதே போல சிம்சோன் பிறப்பு வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்விலும் சிம்சோனின் தந்தையும் தாயும் மனோவாகும் அவருடைய மனைவியும் வானதுதரை எதிர்கொள்கிறார்கள். அங்கேயும் வானதுதர் போன பிற்பாடுதான் அவர் வானதுதர் என்பதை கண்டுகொள்கிறார்கள். ஆக கடவுள் என்பவர் மறைந்து போகக்கூடியவர். மறைந்து போகக்கூடிய ஒன்று இறைமை நினைவுபடுத்துகிறது. இங்கே 2 சீடர்களும் இயேசு தங்களோடு இருந்த போது அவரை கண்டுகொள்ளவில்லை, அவர் மறைந்தவுடன் தான் அவரை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஆக மறைதல் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டிலிருந்து, குறிப்பாக நீதித்தலைவர் நூலிலிருந்து எடுத்தாள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக பிரெட் அண்ட் வேர்ட். முதலில் இயேசு இறை வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அடுத்ததாக அப்பத்தை பிற்கிறார். இந்த இறை வார்த்தை அறிவித்தலும் அப்பம் பிற்குதலும் தொடக்க திரு அவை திருவழிபாட்டின் 2 பகுதிகளாக இருந்தது. ஒருவேளை லூக்கா எழுதக்கூடிய இந்த காலத்தில் இது ஓரளவுக்கு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கலாம். லூக்கா எழுதக்கூடிய நேரத்தில் இந்த நிகழ்வானது, அதாவது இறைவார்த்தை அறிவித்தலும் அப்பம் பிற்குதலும் தொடக்க கிறிஸ்தவருடைய குழுமத்தில் தொடங்கி இருக்கலாம். அதை லூக்கா இங்கே இயேசுவே அதை செய்ததாக பதிவு செய்கிறார். அடுத்ததாக இங்கே இயேசுவை இந்த சீடர்கள் வழியில் கண்டுகொள்கிறார்கள், தங்களுடைய இல்லத்தில் கண்டுகொள்கிறார்கள். இதை நாம் தொடக்க கிறிஸ்தவருடைய வாழ்வோடு நம்ம பொருத்தி பார்க்கும்போது, தொடக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படவில்லை. அந்தியோக்கியாவில் தான் அவர்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இந்த புதிய நம்பிக்கையை தழுவியவர்கள் அனைவருமே தொழுகை கூடத்திலிருந்தும் எருசலேம் ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்ப ஆலயத்திலும் தொழுகை கூடத்திலும் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும் என்று நினைத்து கொண்டவர்களுக்கு லூக்கா ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். அந்த புதிய கருத்து என்னவென்றால், கடவுளை இயேசுவை நாம் எங்கும் சந்திக்கலாம், வழியில் சந்திக்கலாம், நம்முடைய வீட்டில் சந்திக்கலாம். தொழுகை கூடமும் எருசலேம் ஆலயமும் முக்கியம் அல்ல என்று இங்கே தன்னுடைய குழுமத்திற்கு லூக்கா கற்பிக்கிறார். இயேசுவை ஒரு இறைவாக்கினராக இந்த இருவரும் அறிக்கையிடுகிறார்கள். இயேசு ஒரு இறைவாக்கினர் என்பது லூக்கா நற்செய்தியில் நாம் அடிக்கடி காணக்கூடிய ஒன்று. லூக்கா நற்செய்தியால் முதன்மையாக இயேசுவை இறைவாக்கினர் என முன்மொழிகின்றார். கடைசியாக தொடக்க கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வெளிப்பாடு நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே திரும்ப எருசலேமுக்கு வரக்கூடிய இந்த 2 சீடர்களும் அங்கே ஆண்டவர் மெய்யாக உயிர்த்தெழுந்தார், சீமோனுக்கு தோன்றினார் என்று அறிவிக்கிறார்கள். இங்கே தோன்றியது யாருக்கு? இந்த 2 பேருக்கு. ஆனால் ஏன் சீமோனுக்கு தோன்றினார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு தொடக்க திருச்சபையுடைய கிரீடல் ஃபார்முலா. The Lord is truly risen and he appeared to Simon. இதுல 2 விஷயம் பார்க்கிறோம். ஒன்று இயேசுடைய உயிர்ப்பு, The Lord is truly risen, ஆண்டவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது சீமோனுக்கு தோன்றினார், அது தோன்றுதல், சான்று பகர்தல். அப்ப இந்த 2மே உயிர்ப்பில் இணைந்து போகிறது. இயேசு உயிர்த்ததோடு மட்டுமல்லாமல்
அவருடைய தோற்ற மாற்றத்திற்கு சீடர்கள் சான்று பகர்கிறார்கள். ஆக இந்த இறையியல் பின்புலத்தையும் வரலாற்று பின்புலத்தையும் இலக்கிய பின்புலத்தை நாம் பார்த்து கொண்டு இந்த நிகழ்வை பார்க்கும்போது முழுக்க முழுக்க இது ஒரு கதையாடல். கதையாடல்னு சொல்லும்போது இது கதை என்று சொல்ல தேவையில்லை, இது ஒரு நரேட்டிவ். இந்த தியாலஜிக்கல் நரேட்டிவ் வழியாக லூக்கா தன்னுடைய குழுமத்திற்கு ஒரு செய்தியை தருகிறார். அந்த செய்தி என்ன? ஆண்டவராகிய கடவுள் உண்மையிலேயே இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். அந்த இயேசு இன்றும் நம்மோடு வாழ்கிறார். அந்த இயேசுவை நாம் எங்கும் எப்பொழுதும் சந்திக்க முடியும். இந்த நிகழ்வு நமக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் எவை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம், நம்முடைய நம்பிக்கையும் ஒரு பயணம். எப்படி இந்த சீடர்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிற போது, எருசலேமிலிருந்து போய் கொண்டிருந்த போது தங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளப்படாத அனைத்தையுமே தங்களுடைய ஏமாற்றங்களை சுமந்தவாறு நிற்கிறார்கள். ஏமாற்றங்கள் என்பது வாழ்க்கையில இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் பல நேரங்களில் ஏமாற்றங்கள் வரும். அதாவது நாம கடவுள் இதை செய்வார்னு நாம் நம்புவோம், அது நடக்காமல் போகலாம், நம்முடைய நம்பிக்கையில் குழப்பம் வரலாம். அல்லது நம்ம வீட்டில் திடீரென்று ஒரு இறப்பு நிகழலாம், அல்லது யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அந்த நேரத்தில் எல்லாமே நாம் மாலை வேளையில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க எடுத்து சொல்லக்கூடிய கதையாடலாக இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கை பாதையில், நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் நம்மை சந்திக்க வருகிறார். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், இங்கே சீடர்கள் இயேசுவிடம் தாங்களை பற்றிய அனைத்தையுமே சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் ரீரீடிங் தேர் லைஃப் இன் த லைட் ஆஃப் ஜீசஸ். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவர் முன்னால் உட்கார்ந்து திறந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இக்னேஷியன் எக்ஸாமின் ஆஃப் கான்ஷியன்ஸ் நம்ம மதிய நேரத்திலையும் சாயங்கால நேரத்திலையும் செய்யுமாறு செமினரில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய கடவுளுடைய முன்னிலையில, அவருடைய ஒளியில நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது. இது ஒரு நல்ல பயிற்சி. நம்ம ஒவ்வொரு நாளுமே இதை செய்து பார்க்கலாம். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஜேர்னல் ரைட்டிங். ஒரு சாயங்காலம் ஆன உடனே உட்கார்ந்து அன்றைய நாளை திரும்பி பார்த்து அசை போடுவது. நாள் எப்படி போனது? இதை நம்ம எப்படி ஒரு ஆன்மீக அளவில் பார்க்கலாம் என்றால், ஆண்டவருடைய ஒளியில நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்து, இந்த நாள் இனிமையான நாளாக அமைந்ததா? எங்க நாம தோல்வியுற்றோம்? எங்க விரக்தி இருந்தது? எங்க நமக்கு நம்பிக்கை பிறந்தது? எங்க எதிர்நோக்கை தக்க வைத்துக் கொண்டோம்? எங்க அன்பை வழங்கினோம்? எங்க மன்னிப்பை வழங்கினோம்? அப்படி நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஆக இரண்டாவது பாடம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு தரக்கூடிய ஒளியில், ஆண்டவருடைய உடனிருப்பில் திரும்ப வாசித்து பார்ப்பது. ஒவ்வொரு நாளும் இருக்கலாம், ஒவ்வொரு வாரமாக இருக்கலாம், ஒவ்வொரு மாதமாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆண்டாக இருக்கலாம். ஒவ்வொரு பொழுதும் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவரை உடன் அழைத்துக் கொள்வது இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, இயேசு சீடரிடம் நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், வழியில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்கிறார். இன்னைக்கு இயேசு நம்மையும் பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், இந்த நீங்கள் என்ன பேசுகிறதை நம்ம 3 கேள்விகளாக எடுத்துக்கொள்ள முடியும். முதல்ல, நீங்க என்ன பேசுறீங்க, அதாவது இன்னைக்கு நான் என்னுடைய மைண்ட்ல, என்னுடைய இதயத்துல, அல்லது நான் மற்றவங்களோட உரையாடும் போது என்ன பேசுறேன், என்னுடைய பேச்சு எது சார்ந்ததாக இருக்கிறது? அரசியல் சார்ந்ததாக இருக்கிறதா, சமயம் சார்ந்ததாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சார்ந்ததாக இருக்கிறதா, அல்லது என்னுடைய குடும்ப முன்னேற்றம் சார்ந்ததாக இருக்கிறதா, அல்லது ஒரு மாதிரியான நெகட்டிவ் எதிர்மறையாக இருக்கிறதா? இது நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த உலகம் என்ன பேசுது, எருசலேம் என்ன பேசுது? இயேசுடைய இறப்பு, இயேசுடைய தோல்வி, இயேசுடைய உயிர்ப்பு, அந்த ஏற்படுத்திய அதிர்வலைகள் எல்லாத்தையுமே பேசுது. இன்னைக்கு உலகம் எதை பேசுது? இன்னைக்கு அகில உலகம் எதை பேசுகிறது? நம்முடைய இந்தியா எதை பேசுகிறது? நம்முடைய தமிழகம் எதை பேசுகிறது? இது நம்ம கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி. மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி, இயேசு என்ன பேசுகிறார்? அதைத்தான் இந்த சீடர்கள் நினைச்சு பார்க்கலாம். கடைசியில அவர் நம்மோடு உரையாடி மறைநூலை நமக்கு எடுத்து சொல்லிய போது நம்முடைய இதயங்கள் பற்றி எரியவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு நம்மோடு பேசும்போது நம்முடைய இதயங்கள் பற்றி எரிய தொடங்குகின்றன. இந்த 3 வகையான உரையாடல், நான் பேசுவது, உலகம் பேசுவது, இயேசு பேசுவது, இந்த 3ம் ஒற்றை புள்ளியாக இணையும் போது நாம் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். இது 3வது பாடம். 4வதாக, நாம் அனைவருமே இயேசுவை தேடி போய்கொண்டிருக்கின்றோம். இயேசுவை தேடி போய்கொண்டிருக்கின்ற எல்லாருடைய பயணங்களையும் இன்னைக்கு நாம் நினைத்து பார்ப்போம். இங்கே 2 பேர் பயணம் செய்கிறார்கள். எருசலேமில் தொடங்கி எருசலேம் நோக்கிய பயணம், வழியில் எம்மாவுஸ்.
இந்த எம்மாவூஸ் என்பது இயேசுடைய சமகாலத்தில் இருந்த ஒரு ஊராக கருதப்படவில்லை. இதை ஒரு இறையியல் இடம் என புரிந்து கொள்ளும். அதாவது நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த எம்மாவூஸ் இருக்கும். அதாவது வாழ்க்கையின் யதார்த்தங்கள் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத போது நாம தப்பி ஓடக்கூடிய ஒரு இடம் தான் எம்மாவூஸ். இங்கே சீடர்கள் எருசலேமை தங்களுடைய முதுகுக்கு பின்னால வைத்துவிட்டு எம்மாவூஸ் நோக்கி தேடுகிறார்கள். ஆனால் இயேசுவை கண்டறிந்த பிற்பாடு மீண்டும் எருசலேமை சந்திக்க புறப்பட்டு போகிறார்கள். அப்ப 2 பயணம் நடக்குது. ஒன்று மேலோட்டமான பயணம், கால்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூஸ் நோக்கி, எம்மாவூஸிலிருந்து எருசலேம் நோக்கி நகர்கின்றன. ஆனால் இதயம் விரக்தியிலிருந்து அமைதியை நோக்கி, விரக்தியிலிருந்து மகிழ்ச்சியை நோக்கி நடக்கின்றது. இன்னைக்கு பயணம் செய்யக்கூடிய எல்லாரையும் நம்ம நினைச்சு பார்ப்போம். வெளிப்புற பயணமாக இருக்கலாம், அது பணிக்கான பயணமாக இருக்கலாம், குடும்பத்தோட பயணமா இருக்கலாம், சுற்றுலா பயணமா இருக்கலாம், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு புலம்பெயரக்கூடிய ஒரு பயணமாக இருக்கலாம். எல்லா பயணத்திலையுமே நாம கேட்க வேண்டிய இந்த ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய உள்ளார்ந்த பயணம் எப்படி இருக்கிறது? விரக்தியிலிருந்து நான் அமைதி நோக்கி போறேனா, விரக்தியிலிருந்து மகிழ்ச்சி நோக்கி போறேனா, அல்லது விரக்தியிலேயே தங்கி விடுகின்றேனா? இது 4வது பாடம். 5வதாக, ஆண்டவரே எங்களோடு தங்கும், மாலை வேளையாயிற்று எங்களோடு தங்கும் என இயேசுவிடம் கேட்கிறார்கள் சீடர்கள். நம்முடைய வாழ்க்கையுடைய மாலை வேளையில இயேசுவை பார்த்து எங்களோடு தங்கும், கடவுள் நம்மோடு தங்குவதற்காக கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்று இயேசுவில் இறங்கி வருகிறார். இன்னைக்கு இயேசுவை நம்மோடு தங்க செய்வதற்கு நம்முடைய வீட்டில், நம்முடைய இதயத்தில் இடம் இருக்கிறதா? கடைசியாக இந்த நற்செய்தி காட்டக்கூடிய 2 அழைப்புகள். 1 இறை வார்த்தையை நோக்கிய அழைப்பு, 2 இறை உணவை நோக்கிய அழைப்பு, நற்கருணையை நோக்கிய அழைப்பு. இந்த 2ஐயும் நோக்கி நாம் செல்வோம். இறை வார்த்தை தொடர்ந்து வாசிப்போம். அதை வாசிக்கும் போது நம்முடைய இதயம் பற்றி எரியட்டும், நம்முடைய பாதை மாற்றம் பெறட்டும். பாதை மாற்றம் பெற்றவுடன் நாம் இயேசுவை நற்கரையில் உட்கொள்வோம். அந்த நற்கருணை குறித்து காட்டக்கூடிய வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இறை வார்த்தையையும் இயேசுவுடைய உயிர்ப்பின் ஒளியில் வாசித்து பார்க்கிறார் தன்னுடைய குடும்பத்திற்கு. அதைத்தான் 2ஆம் வாசகத்தில் பேதுருவே எழுதுகிறார். நாம் அனைவருமே நம்பிக்கை பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை பயணத்தில் நம் ஆண்டவராகிய கடவுளை உடன் இருப்பவராக வைத்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிற்றில் ஆண்டவராகிய இயேசுவை நம்மோடு தங்கச் செய்வோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை திசை திருப்பி விடக்கூடிய அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்பவராக இருக்கிறார். வாழ்வின் விரக்தியிலும் சோர்விலும் அவர் நம்மோடு பயணம் செய்கிறார். அவரை நாம் இறை வார்த்தையிலும் இறை உணவிலும் கண்டுகொள்ள முடியும், இன்றும் என்றும். ஓர் இறை வேண்டலோடு நிறைவு செய்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம் அன்பு திருமகனை எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பங்கேற்பவராக அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை வார்த்தையிலும் இறை உணவிலும் அவருடைய உடனிருப்பை நாங்கள் கண்டுகொள்ளவும், அந்த உடனிருப்பை ஒருவர் மற்றவருக்கு வழங்கவும், நம் ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் என்ற அறிவித்தலை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.